சென்னை தலைமை செயலகத்தில் சட்டமன்ற நுழைவு வாயில் அருகே தீயணைப்புத் துறையினர் பொருத்தியுள்ள தீ அலாரம் திடீரென்று ஒலி எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? தமிழக தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவை வளாகம் அருகில் அந்த தீயணைப்புத் துறையுடைய பாதுகாப்பு அலாரம் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த அலாரம் என்பது அவசர காலங்களில் ஏதேனும் தீ விபத்து எதுவும் ஒரு பகுதியில் ஏற்பட்டால் உடனடியாக அனைத்து பகுதியிலும் அலாரம் ஒலிக்கும். அலாரம் ஒலித்தவுடன் உள்ளே இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக வெளியேறுவதற்காக இந்த அலாரமானது பொருத்தப்பட்டிருக்கிறது. இது சட்டப்பேரவை நடைபெற்ற கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வரை தினந்தோறும் பரிசோதிக்கப்படும். நேற்றைய தினமும் அதுபோன்று பரிசோதிக்கப்பட்டு அந்த அலாரமானது ஆஃப் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த அலாரம் இன்று காலை சரியாக 10 மணி அளவில் திடீரென்று ஒலித்தது. இதன் காரணமாக ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. எந்த பகுதியிலும் தீ விபத்து எதுவும் ஏற்பட்டு விட்டதா என்ற அச்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினர் உடனடியாக அந்த விரைந்து வந்து அந்த பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அலாரம் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு வந்தனர். ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் அந்த அலாரமானது ஒலித்திருக்கிறது என்பதை பின்னர் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த போதிலும் திடீரென்று சட்டப்பேரவையில் முதலமைச்சருடைய அறைக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவை வளாகத்தின் நுழைவாயில் பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அலாரம் திடீரென்று ஒலித்ததன் காரணமாக தலைமைச் செயலகத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் அந்த அலாரத்தை அணைத்துவிட்டு உடனடியாக அது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி, கார்த்திக்.